இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதான் சொல்லிட்டேன் என்று சொல்ல, தான் நினைத்ததெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் என்னும் அதிர்ச்சியான பாவனையோடு அவரை பார்த்த ஹரிஷ் அப்படியே அமர்ந்திருக்க, நானே தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டியா, என்ன விஷயம்னு சொல்லு என்று கேட்டார். அது நான் சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன், இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாததை நான் எப்படி சொல்ல முடியும் என்று சோர்ந்து போய் கேட்டவன் கைகளை அந்த டேபிள் மீது ஊன்றி அமர்ந்தான். நீ சொல்கிறதெல்லாம் புரியுது ஹரிஷ், சரி நீ சொல்ல வந்தது அப்புறமா சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். உனக்கு அந்த பிள்ளை ரெடி பண்ணி கொடுத்தா உன்னோட சக்தி 2 மடங்காக மாறிடும். ஆனால் அதனால் எனக்கு என்ன பயன் இருக்கு? உன்னால் எனக்கும் அதே மாதிரி பண்ண முடியுமா என்று கேட்க அவரை அதிர்ச்சியாக பார்த்தான். ஹரிஷ் வந்ததிலிருந்து எத்தனை அதிர்ச்சியை கொடுத்து விட்டார், இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளை அவர் ஹரிஷுக்காக வைத்திருக்கிறார் என்று அவனுக்கே தெரியவில்லை. ரொம்ப யோசிக்காத ஹரிஷ், நீ இன்னும் ரொம்ப சின்ன பையன்தான். நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு உன் முகத்தில் அப்படியே தெரியுது. அதை வச்சு தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி வா, நாம் 2 பேரும் போய் டீனை பார்ப்போம். அவரை பார்த்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது என்று அவனை அழைக்க அவனுக்குள் பல கேள்விகள் இருந்தாலும் இப்போது எதையும் கேட்க விரும்பாதவன் அமைதியாக அவருக்கு பின்னால் தானும் எழுந்து சென்றான். இன்னும் குழப்பம் தெளியாமல் மோனிஷாவின் தாத்தாவை எப்படி காப்பாற்றுவது என்ற யோசனையுடன் இருந்த பூஜாவின் ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதை எடுத்து பார்த்தாள். மோனிஷா, ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த செய்தியை படித்தாள். பிறகு, ஹரிஷ் காலேஜுக்கு போயிருக்கானா, டீனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களாமா. கண்டிப்பாக தாத்தா விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் ஹரிஷ் போயிருப்பான்னு எல்லாரும் சொல்கிறாங்க என்ற செய்தியை படித்தவள் தன் தோழியிடம் கூற, நாங்கள் தான் சொன்னோம்ல கண்டிப்பாக என்ன ஆனாலும் அவன் தாத்தாவை காப்பாற்றியே தீர்வான்னு, அதான் இப்போ போய் தாத்தாவை காப்பாற்ற என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இனிமேல் நம்ம பயப்பட தேவையில்லை என்று அனைவரும் மாறி மாறி சொல்லி கொண்டிருக்க மோனிஷா ஏதோ யோசனையுடன் இருந்தாள். பிரச்சனை எல்லாம் முடிய போகுது, நீ ஏன் இன்னொரு மாதிரி இருக்க என்று இன்னொரு தோழி கேட்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஹரிஷ் தாத்தாவை காப்பாற்ற தான் அங்கே போயிருப்பான், எல்லாம் ஓகே. ஆனால் அந்த இடத்துல செக்யூரிட்டி ஓவராக இருக்குமே, அவன் ஒருத்தனால் எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும், அது ரிஸ்க்கு, அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்று சொல்ல, அப்போதுதான் அந்த கோணத்திலிருந்து மற்றவர்களும் யோசித்து பார்த்தனர். ஹரிஷ் மோனிஷாவின் தாத்தாவை காப்பாற்றுவதற்காகத்தான் அங்கே சென்றிருக்கிறானா, கூடவே அவளுடைய தாத்தாவை காலேஜில் தான் வைத்திருக்கிறார்களா, அப்படி இருந்தால் அவ்வளவு செக்யூரிட்டியை மீறி அவனால் காப்பாற்ற முடியுமா என்ற சந்தேகங்களும் எழுந்தது. அதே நேரத்தில் நாதன் பின்னால் சென்ற ஹரிஷ் அவர் ஒரு அறைக்குள் நுழையவும் ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். அவனை திரும்பி பார்த்த நாதன், நீ ஒன்றும் பயப்படாத, அவரும் நம்மால் தான், இன்ஃபேக்ட் உன்னை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசணும்னு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் என்று அவனுடைய தோளில் தட்டி சொன்னவர் அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அங்கு தன்னுடைய சேரில் உட்கார்ந்து எதையோ தீவிரமாக படித்து கொண்டு இருந்த சத்யன் இவர்கள் இருவரையும் பார்த்ததும் உற்சாகமாக எழுந்து நின்றான். இவர் தான் டீன்னா, அன்னைக்கு போட்டி நடந்தப்போ ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்ட ஒரே ஆள் இவர் தானே, இவரோட ஸ்டூடெண்ட்டும் நானும் மோதினப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஜெயிச்சதை அறிவிச்சார், இவர் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே, கரெக்டு, சத்யன். மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ் சத்யனை பார்த்து புன்னகைத்தான். ஹலோ ஹரிஷ், நான் உன்னை திரும்ப பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான், லாவண்யா மேம், நாதன் சார் எல்லாரும் சேர்ந்து உன்னை இந்த சிட்டி முழுக்க தேடினோம், பட் கண்டுபிடிக்க முடியல. இப்போ உன்னை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் அன்றைக்கி ஃபைனல் ரவுண்டில் நடந்ததுக்கு இந்த காலேஜோட டீனுங்கிற முறையில் நான் உண்மையிலேயே ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சத்யன் மனப்பூர்வமாக பேச ஹரிஷுக்கு அவர் மீது மரியாதை அதிகமானது. சத்யன், நானும் இங்கே தான் இருக்கேன், உனக்கு ஹரிஷ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவான் போல நாதன் கிண்டலாக கூற, ஐயோ சாரி சார், நான் ஹரிஷை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், முதல்ல 2 பேர் உட்காருங்க என்று சத்யன் அவர்கள் இருவருக்கும் சேரை காண்பித்தான். அப்புறம் ப்ரமோஷனுக்கு வாழ்த்துக்கள் டீன் சார். நாதன் கை நீட்ட அவருடைய கையை பற்றி குலுக்கிய சத்யன், எல்லாம் உங்களால் தானே சார், நீங்கள் சஜஷன் பண்ணதுனால தானே இன்றைக்கி நான் இந்த போஸ்டிங்கில் உட்காந்துருக்கேன் என்றான். இதுக்கு நீ தகுதியானவன் தான் சத்யன், அன்றைக்கி போட்டியில் நீ எவ்வளோ நியாயமாக நடந்துக்கிட்டேன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவ்வளோ பேர் எதிர்த்து நின்னாலும் நீ ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்ட, அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இந்த பதவிக்கு நீ தான் தகுதியானவன்னு. அப்புறம் நான் ஹரிஷ் எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நாதன் சொல்ல தலையாட்டி புன்னகைத்தான் சத்யன். ஹரிஷ், நீ இந்த காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்தது எங்களோட அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். உன்னோட டேலண்ட்டை பார்த்து உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன். இதை நாம் நல்லபடியாக யூஸ் பண்ணால் நம்ம காலேஜுக்கு ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும் என்று கண்கள் விரிய பேசினான் சத்யன். தேங்க்யூ சார், பட் நான் அந்த போட்டியில் எதுக்காக கலந்துக்கிட்டேன்னு சொன்னா என்ற ஹரிஷ் கேசவன் விஷயத்தை பற்றி பேச வர அதற்குள் சத்யனின் ஃபோன் அடித்தது. 1 minute ப்ளீஸ் என்ற சத்யன், ஹலோ சொல்லுங்க என்று ஃபோனில் சொல்ல
மறுமுனையில் என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை. அவனுடைய முகம் இறுகிக்கொண்டே வந்தது. சாரி, நீங்கள் எனக்கு கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் காலேஜுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன். மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நடந்துக்குவேன். அதுக்கெல்லாம் நீங்கள் வேற ஆளை பாருங்கள் என்று கோபமாக சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் டேபிளின் மீது இருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென்று குடித்தான். என்னாச்சு சத்யன், ஏன் இவ்வளோ டென்ஷன்? நாதன் கேட்க, பின்னென்ன சார், எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு தராங்களாமா, அதுக்கு பதிலாக காலேஜோட ரூல்ஸை மீறி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க என்றான் சத்யன். ஓகே கூல் சத்யன், இது எப்போ நடக்கிறது தானே, விடுங்க பார்த்துக்கலாம் என்று சமாதானப்படுத்தினார் நாதன். இப்போது ஹரிஷை நிமிர்ந்து பார்த்த சத்யன், ஹரிஷ் நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த, சாரி அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு, முழுசாக கேட்க முடியல, இப்போ சொல்லு என்று கேட்டான். அதற்குள் இவர் நடந்துக்கிறத பார்த்தா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை மீறி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு தோணலை. இந்த விஷயத்தை நாமளே தனியாக தான் டீல் பண்ணணும். இப்போ அந்த கேசவன் சாரை எங்கே வச்சுருக்காங்கன்னு வேற தெரியலையே. மனதிற்குள் யோசித்த ஹரிஷ், அது ஒன்றும் இல்லை சார், லாவண்யா மேம் கம்பல் பண்ணதுனால தான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன் என்று பேச்சை மாற்றினான். ஆமாம், ப்ரொஃபஸர் லாவண்யா உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்னு உன்னை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை பாராட்டி பேசிய சத்யன் ஹரிஷுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் தன்னை அழைக்கச் சொன்னான். நிச்சயமா சார் என்ற ஹரிஷ், அப்புறம் சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்பட்டுமா என்று கேட்க மற்ற இருவரும் தலையாட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்த ஹரிஷ் உடனே கிளம்பாமல் அங்கேயே சத்தமின்றி நின்றான். உள்ளே அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. அந்த கேசவன் விஷயத்தில் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு வேற தெரியல சத்யன் என நாதன் யோசனையுடன் கூற, ஆமாம் சார், அன்னைக்கு போட்டி அரைகுறையாக முடிஞ்சதுனால நாம் வின்னரை வச்சு அவரை கொல்ல முடியல. ஹரிஷ் தான் வின்னர்னு அறிவிச்சிட்டதுனால அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. இப்போ தான் அவன் வந்துட்டான்ல, நாளைக்கு மார்னிங் காலேஜ் தொடங்கின உடனே எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கேசவன் விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் சத்யன் அவருக்கு பதில் சொன்னான். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஹரிஷ், அப்போ கேசவன் சாரை நம்ம கையால் கொல்லணுங்கிற ஐடியாவில் தான் இவங்க இன்னும் இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா அவர் காப்பாற்றுறதுக்கு நமக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் டைம் இருக்கும் போல இருக்கு. இப்போ என்ன செய்யறது, அவர் எங்கே மறைச்சு வச்சிருப்பாங்க என்று யோசிக்க தொடங்கினான். அவனுடைய மைண்ட் வாய்ஸிற்கு பதில் சொல்வது போல. அப்புறம் சத்யன், கேசவன் பாதுகாப்பாக தானே இருக்காரு என நாதன் மீண்டும் கேட்க, எஸ் சார், நம்ம சீக்ரெட் பிளேஸில் பத்திரமா இருக்கார். இன்னைக்கு காலேஜ் லீவுங்கிறதுனால அங்கே யாருமே போக மாட்டாங்க, ஸோ பயப்பட தேவையில்லை என்றான் சத்யன். அதன் பிறகு அவர்கள் இருவரும் வேறு விஷயங்களை பேசத் தொடங்க அதற்குள் அங்கு யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. உடனே கதவை விட்டு விலகிய ஹரிஷ் அந்த வராண்டாவில் இயல்பாக நடந்து சென்றான். அப்படியே தன் மனதிற்குள் இப்போது தன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை வரிசைப்படுத்த தொடங்கினான். இப்போது 3 உயிர்களை அவன் காப்பாற்ற வேண்டியிருந்தது. சத்யன் பேசியதை வைத்து பார்க்கும்போது முதலில் ஆபத்தில் இருப்பது கேசவனின் உயிர்தான். அதன் பிறகு நதியா சொன்ன அந்த முக்கியமான நபர், அது யார் என்று கூட இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. அவருக்கு ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட் தயாரித்து கொடுக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக அக்ஷராவை காப்பாற்றியாக வேண்டும். அவளுடைய உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் வாழ்க்கை அந்தரத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதை மீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து பார்த்தவன், சரி இப்போ ஃபஸ்ட்டு கேசவன் சார் எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்ப்போம். டீனும் வைஸ் பிரசிடெண்ட்டும் பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் இந்த காலேஜுக்குள்ளே தான் இருக்கணும். அதனால தான் லீவுங்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த காலேஜுக்குள்ளே எது அவங்களோட சீக்ரெட் பிளேஸாக இருக்கும்? கண்களை மூடி யோசித்தான் ஹரிஷ். திடீரென்று அவனுக்குள் ஒரு பல்ப் எரிய சட்டென்று கண்களை திறந்தவன் எதிரில் இருந்த லைப்ரரி பில்டிங்கை பார்த்தான். ஒருவேளை இங்கே தான் இருக்குமோ நினைத்து கொண்ட ஹரிஷ் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க மோனிஷா அவன் முன்னால் வந்து மூச்சு வாங்க நின்றாள். அவளை பார்த்து ஒரு நிமிடம் திகைத்தவன், ஆமா நீ இங்கே என்ன பண்ணுற? நான் தான் உன் தாத்தாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னல, அதுக்குள்ளே இதுக்கு அவசரப்பட்டு நீ இங்கே வந்த என்று கொஞ்சம் கோபமாக கேட்டான். பூஜாவின் தோழி என்பதால் இப்போது அவனும் அவளுடன் சகஜமாக பேச ஆரம்பித்திருந்தான். நீங்கள் பூஜாவுக்கு அனுப்பின மெசேஜை பார்த்தேன். ஒருவேளை தாத்தா எங்கே இருந்தா இவ்வளோ செக்யூரிட்டிஸையும் மீறி நீங்கள் அவரை காப்பாற்றுறது கஷ்டம்னு நினச்சேன். அதனால தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வேகமாக கிளம்பி வந்தேன். சங்கடத்துடன் தலையை குடிந்து கொண்டே சொன்னாள் அவள். அவள் கிளம்பும் போதே பூஜா வேண்டாம் என்று தான் சொன்னாள். தேவையில்லாமல் ஹரிஷுக்கு பிரச்சனை வந்து விடுமோ என்று நினைத்தாள். ஆனால் மோனிஷா தான் அதை கேட்காமல் பிடிவாதமாக கிளம்பி வந்திருந்தாள். நீ உன் தாத்தாவை நினச்சி கவலைப்படுறான்னு எனக்கு புரியுது மோனிஷா, பட் இங்கே சிச்சுவேஷன் சரியில்லை. அதோட நீ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. உன்னை இங்கே யாராவது பார்த்துட்டாங்கன்னா தேவையில்லாமல் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ நீ உடனே இங்கிருந்து போ. உன் தாத்தாவை காப்பாற்றிட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஹரிஷ் அவளிடம் சொல்லி கொண்டு இருக்கும் போதே, நிஜமாவே அது ஹரிஷ் தானா? ச்சே, இவன் இன்னுமா உயிரோடு இருக்கான் என்று அவர்களுக்கு பின்னால் நக்கலாக ஒரு குரல் கேட்டது. இது யார் புதியும் சார்? சலித்து கொண்டே ஹரிஷ் திரும்ப,
அவன் எதிர்பார்த்தது போலவே வைபவ் தான் தன்னுடைய அல்லக்கைகளோடு அங்கு நின்றிருந்தான். லீவ் நாளில் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஹரிஷ் கடுப்புடன் கேட்க, நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னு உன்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை. நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு நாங்கள் கேட்டோமா? அது சரி, அவ்வளோ அடிபட்டதுக்கு அப்புறமும் எப்படா நீ உயிரோடு இருக்க? நீ மனுஷன் தானா இல்லை வேற ஏதாவதா என்று தாங்க முடியாத எரிச்சலுடன் கத்தினான் வைபவ். ஹரிஷின் தொல்லை ஒளிந்ததால் இனி நிம்மதியாக காலேஜின் அடுத்த ஹீரோவாக வலம் வரலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தவன் அதில் ஒரு லாரி மண்ணை அள்ளி கொட்டுவது போல ஹரிஷ் உயிரோடு வரவும் அவனால் வயிற்றெரிச்சலை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது ஹரிஷின் பக்கத்தில் இருந்து மோனிஷாவை பார்த்தவன், இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே என்று தலையை தட்டிக்கொள்ள, வைபவ், இது நம்ம கிளாஸில் படிக்கிற பூஜாவோட ஃப்ரெண்டு என்று அவனுடைய நண்பன் மோனிஷாவை பார்த்து ஜொல்லிவிட்டு கொண்டே கூறினான். ஏண்டா, பூஜாவை தான் உன் பக்கம் இழுத்துட்ட, அவள் ஃப்ரெண்டு கூடவா விட மாட்ட? இப்போ தான் அடிபட்டு சாக கிடந்த நிலைமையிலிருந்து உயிர் பொழைச்சி வந்திருக்க, அதுக்குள்ள டேட்டிங்கா என வைபவ் புலம்ப ஹரிஷ் பல்லை கடித்தான். மோனிஷாவின் முகமோ கோபத்தில் சிவக்க அவர்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அது காலேஜாக இல்லாமல் வேறு இடமாக இருந்திருந்தால் இந்நேரம் அவர்களை அடித்து துவைத்து தொங்க விட்டிருப்பாள். அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை உணர்ந்தவன் போல சட்டென்று அவளுடைய கையை பிடித்த ஹரிஷ், அடச்சி எருமைகளா, உங்களுக்கு வேற நினைப்பே இருக்காதா? எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ரொம்ப அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கா. ஸோ உங்கள் சாக்கடை புத்தியை வேற எங்கேயாவது போய் காமிங்க. அனாவசியமாக என் கசின் சிஸ்டரோட என்னை சேர்த்து வச்சு அசிங்கமாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் பேசுறதுக்கு அந்த வாய் இருக்காது. ஹரிஷ் கை நீட்டி எச்சரிக்க அவன் சிஸ்டர் என்று சொன்ன வார்த்தை மட்டும் வைபவின் காதில் தேனாக பாய்ந்தது. மோனிஷா, இவனுங்களெல்லாம் கண்டுக்காத, அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் காரில் வெயிட் பண்ணுறியா இல்லை என் கூட வரியா? முழங்கை பகுதியின் சட்டையை மடித்து விட்டபடி ஹரிஷ் கேட்க வைபவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் வேர்க்க ஆரம்பித்தது. ஒருவரை அடிப்பதற்கு முன்னால் முழங்கை சட்டையை மடித்து விடுவது ஹரிஷின் மேனரிசம் என்பதை அவர்கள் முன்பே பார்த்திருந்தார்கள். ஒருவேளை இப்போது தங்களை அடிக்கத்தான் அப்படி செய்கிறானோ என்று பயந்து போனார்கள். இல்லை, நான் உங்கள் கூடயே வரேன், தனியாக இருந்தால் கண்ட பொறுக்கி பசங்களும் வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க என்று வைபவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே மோனிஷா சொல்ல அவனுடைய முகம் கருத்தது. சரி வா, அங்கே வைஸ் பிரசிடென்ட்டும் டீனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் என்று ஹரிஷ் வைபவை தாண்டி செல்லும்போது வேண்டுமென்றே அவனுடைய தோள்பட்டையில் இடித்து விட்டு சென்றான். ஐயோ அம்மா என்று நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்த வைபவிற்கு அவனது தோள்பட்டையில் ஏதோ பாறாங்கல்லை மோதியது போல வலித்தது. அச்சோ, என்னாச்சு வைபவ் என்றபடி அவனுடைய நண்பர்கள் ஆளுக்கு ஒரு புறமாக அவனை தூக்க, எனக்கு என்னமோ இந்த ஹரிஷ் நிஜமாவே மனுஷன் இல்லைன்னு தான் தோணுது, அதுனா உடம்பா இல்லை கல் தூணான்னு தெரியல என வைபவ் தன் தோள்பட்டையை தடவிக்கொண்டே சொன்னான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.